Hi everyone. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டே. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி போலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்கு முன்னாடி வந்து பாப்புக்கு வந்து டென்டல் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த டென்டலை முடிச்சுட்டு டைம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாங்க 3 பேரும் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. எஸ். ஸோ சிக்கி வந்து இந்த கெட்டப்ல இருக்காரு. இனிமேல் தான் இவருக்கு வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இவங்க தான் காஸ்டியூம் டிசைனரு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே டன். கொன்னு பிச்சு. Shall we go up? Okay, done. So we will start now. Okay, bye. So பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவருக்கு வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபுட்ப்பா உனக்கு? நெஞ்செலும்பு சூப். அப்புறம் நம்ம தலைவர் கொஞ்சம் காட்டேன். அப்போ இங்க பாருங்க. சார் வந்து கொஞ்சம் பிஸியா பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு. அப்படிதானே அப்போ? எஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வாட்டர். வாட்டர் பாட்டில். ஸோ சார் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஸோ சிக்னலும் போட்டாங்க. ஓகே வைப். எங்க பார்த்தாலும் இந்த டிராபிக் மட்டும் இல்லாம இருக்கவே இருக்காது போல. என்ன பண்றது, சென்னையாச்சே சும்மாவா. சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா சாப்பிடுறதுக்கு? அப்பு see the camera. Say hi. Give to them. அவங்களுக்கு ஃபுட் தருவியா? Will you give? No. அப்படி சொல்லி இருக்காரு. Chicky, how we will eat? How we will laugh? கொன்னு பிச்சு சொல்லு. Say again. சிக்னல் போட்டாங்க. வேணும்னே பண்றான் பாப்பா. அவன் கண்ணை மூடி திறந்துட்டு இருக்கான்ப்பா. What are you doing அப்போ? அச்சச்சோ. என்னது? அப்பாடி. சூப். கைதான் சூப். அப்போ you like mutton? மட்டன் பிடிக்குமா? சொல்லுங்க மட்டன் பிடிக்கும். அது வேணுமா? அப்பா என்ன பண்றாரு? அப்பா busy driving car. சரி வாங்க நம்ம சூப் குடிக்கலாம். சூப் குடிக்கலாம். ஸ்பெக்டக்கல்ஸா? ஓகே அப்போ அம்மா வாச்சோ. ஓகே Whose pampers is that? Your pampers balla pote. balla pote bum say. Bum. So dental போலான்னு நினைச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் இஸ் நாட் அவைலபிள். அவர் வந்து வெளியே ஏதோ அவங்க பாப்பாக்காக மியூசிக் காம்படிஷன் போகிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஷாப்பிங் போகிறோம். எங்கே போகிறோம்? ஏழையாக போகிறோம். ஸோ ஷாப்பிங் போகிறோம். ஸோ நாங்கள் கடைக்கு போகும்போது திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். சிக்கி என்ன பண்ணுறீங்க? பாப்பா எங்கே பாப்பா? எங்கே பாப்பா? ஆபீஸா? பாப்பா ஆபீஸா? எந்த பாப்பா ஆபீஸ் போச்சு? அந்த பாப்பாவா? அங்க எதுவும் பாப்பாலாம் இல்லையே. ஆட்டோ கார் தான் நிக்குது. வேணும்னே துப்புறாப்பா. நீ வாங்க வந்ததா? சாருக்கு இதே வேலையா போச்சு. ஆனா என் காரை டேமேஜ் பண்றதே வேலை. அப்போ வேணா நீ துப்புற சாப்பாடு. நீ ஒன்னும் தொடக்க தேவையில்ல. அப்போ சீயர். ஆக்சுவலா வந்து இது சிக்கியோடைய ஃபேவரட் பிளேஸ். ஆர்ம் ரெஸ்டிங் வந்து தலைவருடைய. ஐயோ சிக்கி ஒரு டிக்கி தான் தெரியுது. ஐயோ ட்ரெஸ் சேஞ்ச் வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் வேலையா இல்லை என்ன படுத்துற வேலையா தான் தெரியும்.
வேணாம் இல்ல போட்டுக்கணும். நான் கடை கூட்டு போக மாட்டேன், இங்கேயே கார்லயே உட்கார வச்சுட்டு போயிடுவேன். பரவாயில்லையா? Is that okay for you? Okay, done. I won't take you to the shop. You stay here itself. சார் வந்து இப்போதான் பேம்பஸ் மாட்டி ஷார்ட்ஸ் மாத்திட்டு இருக்காரு. இருடா டேய். ஏய் குரங்கு குட்டி இங்க உட்காரு. குரங்கு. குரங்கு குட்டி. மங்கி. மங்கி அப்படி. சார் வந்து ரூட் சொல்றாரு. ஃபைனலா சார் ரெடி ஆயிட்டாரு. இங்க வாடா. அப்போ see here. அப்போ நம்ம லிஃப்ட்ல போறோம். வாங்க. எஸ். ஸோ நாங்கள் இப்போ கரெக்டாக ஷாப்பிங் சென்டருக்குள்ளே வந்துட்டோம். ஜூடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சொன்னாங்க. சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா நாங்க தம்பிக்கு ஹாஸ்பிடல் போகும்போது எப்பவுமே இந்த ஷாப் பார்த்துட்டு இருக்கோம். சோ நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால நம்ம இப்போ இங்க வந்திருக்கோம். எஸ். ஸோ டாடா ப்ராடக்ட் தான் ஜூடியோ அப்படின்னு நான் இப்போதான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். உண்மைதான் நினைக்கிறேன். சரி வாங்க ஷாப்பிங் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்னப்பா எடுத்திருக்க? அதே தான் கையில வச்சிருக்கேன். இது ட்ரையல் ஓகே ஓகே. என் கையை பிடிக்க சொன்னா அவங்க அப்பா கையை தான் பிடிப்பேன்ட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காரு அவரு. இப்ப வீடியோக்காகவே ஒரு வாக்கிங் போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நைஸ். ஆட்டோக்காரா? என்னையா நமக்கு எதுக்கும் செட்டே ஆகும். ரொம்ப கேவலமா இருக்குன்னா எனக்கு தெரியல போல. இந்த மாதிரி ட்ரெஸ் பேட்டர்னு நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போட்டதில்லை, அதனால எதுவுமே எனக்கு பிடிக்கல. எஸ் அப்போ ஓகே கம்மிங் கோ. அப்போ see here. எங்கே போறீங்க? அவனுக்கான ஃபர்ஸ்ட் பாரு. 1.5 தான். எடு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கிக்கு அது. Which dress? இதுவா? Sure. This too? பிரேம்குள்ள வாங்க ரெண்டு பேரும். அப்போ இங்க பாரு. அது சிக்கி. girls dress. அக்கா போட்டுதான் இங்கனா. எங்க சாவடிக்கிறாங்க. சே ஒரு செக்ஷன் விடுறானா. போட்டா இது எடுக்கறா, அது எடுக்கறா, இது ஓடுறா, அது ஏறா. டார்ச்சர் பண்ணிட்டு தான் பாங்க. சிக்கி Dress அப்போ. அட போறாடே. எங்க அப்பா? Where is Appa? Show me where is Appa. Where is Appa? ஸோ சிக்கியோடைய அம்மா வந்து ட்ரையல் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. ட்ரையல் ரூம் போயிட்டு ஒரு இன்னும் ரொம்ப க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு 10 நிமிஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்தில் இந்த ஃப்ளோரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை சுத்த விட்டான். என்னால் முடியலங்க. ஓடிட்டே இருக்கான்.
நிற்க மாட்டான், ஓடிட்டான், மறுபடியும் ஓடிட்டான். அவ்வளோதாங்க, ஓட ஆரம்பித்தான். எங்கே ஓடுறான்னு அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எவ்வளவு நேரம் அப்பா, அவனே டயர்டே ஆகலை. நடந்துக்கிட்டே இருந்தான், ஓடுறான், குதிக்கிறான், அங்கே இருக்கிற குட்டி பசங்களை பிடிச்சி இழுத்து மொத்தம் கொடுக்குறான். அப்பா ஒரே சேட்டையாக இருந்தது. ஆனால் இந்த குழந்தை கூட ஓடுறது ஆடுறது ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் தான். பாருங்களேன், மறுபடியும் ஓட ஆரம்பிச்சான். ஓடுற ஸ்டைல் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ சிக்கிக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அது நான் தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேலே தான் அவர் படுத்து தூங்குவார். நைட்டு நான் கதை சொல்லுவேன், அவர் என் செஸ்ட்டு மேலேயே படுத்து தூங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி தான், கதை சொல்லலைன்னா அவ்வளவு தான். ஆமாம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஃபுல்லாக ரொம்ப நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தார், ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தார். இவருக்கு பின்னாடி நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். எங்களாலேயும் முடியல ஆக்சுவலாக. இப்போ அவன் அந்த ட்ரெஸ்ஸிங் போயிட்டான்னு சொன்னார்ல, ஒரே ஆட்டம் தான், சுற்றிக்கிட்டே இருந்தான் கடைசி வரைக்கும். நிறுத்துவான்னு நினச்சோம், நிறுத்துகிற மாதிரி தெரியல. எத்தனை தடவை நீங்களே பாருங்களேன், எவ்வளோ தூரம். இத்தனைக்கும் இந்த வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போவும் அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அவன் டயர்ட் ஆகலை. அவன் ஒரு லுக் இருக்கும் பாருங்கள், க்யூட்டாக பார்ப்பான். ஸோ நல்லா தான் இருந்தது. வில் சி. அப்பா அடிக்கணுமா அப்படின்னு கேட்டு ஒரு 2 மிரட்டுனேன். அப்படியே அமைதியாக படுத்துட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் தானே சொல்லும். அப்பாக்கு ஒரு முத்தா. எப்பா ஏம்மா உலக அதிசயம்டா. வீடியோவில் எப்போவுமே கொடுக்க மாட்டான், அலைய விடுவான். இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காரு. அப்படி தானே அப்போ? இந்த வாட்டி முத்த கூட எப்படா மறுபடியும் அப்பாவுக்கு முத்தா. லிப்ஸில் கொடு. அம்மா அம்மா. ஸோ சிக்கி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாரு. சார் டயர்டோ இல்லையோ, நானும் லைட்டாக டயர்ட் ஆகிட்டேன்னா. ஸோ இஸ் என்ஜாயிங். இப்படிதானே அப்போ? அவங்க அம்மா இன்னும் வரல, ட்ரையல் ரூம் போனாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் ஆன் த வே. ட்ரெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிக்கு தான் நிறைய எடுத்திருக்கு. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் சிக்கிக்காக தான். நமக்கு இந்த கடையில் செட் ஆகலை. ஸோ நம்ம அங்கே அப்பாவுக்கு ஒரு முத்தை கூட என்னடா அதிசயமாக கொடுத்தானேன்னு பார்த்தேன். ஓகே, அவங்க அம்மா வந்துட்டாங்க ட்ரையல் ரூமில் இருந்து. என்னப்பா ஆச்சு, ட்ரெஸ்ஸு ஓகேவா? ஓகே, சரி ஓகே. சரி சிக்கி போகலாமா? அப்படி ஓகே தான். பிச்சு ஓடாடேயா. போலாமா சிக்கி? அம்மா வாடி. அப்பா அம்மாக்கு முத்தா கொடு. முத்தா. அம்மாக்கு லவ் யூ சொல்லு. சிக்கி இங்க சரி போலாமாப்பா? அப்போ சி அவ்வளோதான். பில்லு போடுற இடத்துல நின்றாச்சு. கொஞ்சம் போக போக ரஷ்ஷும் இருந்தது தான். ஸோ இவருடைய பில்லு போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பே பண்ணிட்ட பிறகு எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. இந்த பேக்கு இந்த கவர் 20 ரூபாவாம். ஓகே தான். கடைசியாக ஷாப்பிங் முடிஞ்சது. இந்த மூஞ்சிங்களை நம்பி வந்ததுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த திருட்டு மூஞ்சி, இந்த மூஞ்ச நம்பி வந்ததுக்கு 7000 ரூபாய் பில்லு வச்சிருச்சுங்க ரெண்டும். நான் 650க்கு தான் வாங்கினேன். மித்த பில் எல்லாம் யாருக்கு? யாரு செலக்ட் பண்ணா? நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் சோ அவன் பில் வச்சா சொல்ற, நீ தானே வாங்கின எல்லாத்தையும். 7000 ரூபாய் பில்லுல சிக்கி மூஞ்ச கம்மி தம்பி. இவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6000 ரூபாய் பில்லு. 6400 ரூபாய். நான் போனதுக்கு இவனுக்கு பின்னாடி ஓடி சுத்தினதுதான் மிச்சம், அலைஞ்சதுதான் மிச்சம். அதில் ஒரு உக்காண்டாரு, ஒரு இடத்துல ஒரு உக்காண்டாரு. என்னப்பா? எஸ் அப்போ அவ்வளோதான். அதில் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசுவோம். எஸ் சிக்கி ஓகே டன். அவ்வளோதான், பசியில் அவ்வளோதான். இவங்க வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கேன் நான் இவங்க வீட்டுக்கு. பார்த்தோன்னா வர வழியில் இப்போ யூஸ்வலாக
நம்ம நீட் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது எப்போவுமே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறது உண்டு. அந்த மாதிரி இப்போது ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அவன் தண்ணி குடிக்கிறாப்பா. ஓகே, ஹாட் வாட்டரு. நமக்கு பைனாப்பிள். அவங்களும் பைனாப்பிள் தான் சாப்பிட்றாங்க. அவங்க மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதனால வெறும் பைனாப்பிள் மட்டும், அப்படியே பிளெயின் பைனாப்பிள், ஏதோ ஒரு பைனாப்பிள் அப்படியே போகும்போது சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். பானிபூரி பைத்தியம், நான் ஃப்ரூட்ஸ் பைத்தியம். ஃபைனலி வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து இதோ இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம தலைவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்க போகிறாரு. ஆமாம், ஸோ தலைவருடைய ட்ரெஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்கிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான். ஒவ்வொன்றா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கே வந்து ஜூடியோவில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. பார்த்திங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேண்ட்டு கிட்ட எடுத்தோன்னு நினைக்கிறேன். 6 பேண்ட்டு, 5 ஷர்ட்டு, 3 டிஷர்ட் கிட்ட. ஸோ இவருக்கு தான் பில்லு கொஞ்சம் ஹெவி. தூக்கி அடிக்கிறான் பாருங்கள், எல்லாத்தையும் அப்படி தூக்கி அடிக்கிறான். ஸோ இது ஒரு சில பேண்ட்டு மெட்டீரியலாக நல்லா இருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் போட்டு பார்த்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளாத்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பேண்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் தென் இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டிஷர்ட், இது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம். எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க அப்படின்னா யூ கேன் கம். இது ஆக்சுவலாக அந்த டிஷர்ட் அவர் செலக்ட் பண்ணுது. அந்த பிளாக் கலரு, அந்த குட்டி பாப்பா இருக்குன்ற மாதிரி பொம்மை சொல்லி செலக்ட் பண்ணான். ஸோ இதெல்லாம் இவருடைய ட்ரெஸ்ஸஸ். ஸோ இவரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கிக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.